சகோதரம். இன்னைக்கு நான் உங்களோட பேச விரும்புவது மனுஷனுக்கு வர சோதனை. நம்ம எல்லாருமே சோதிக்கப்படுறோம். யாரை கிடங்க, ஐயோ எனக்கு தான் இவ்வளவு சோதனை, எனக்கு தான் இவ்வளவு பிரச்சனை சொல்றாங்க பாருங்க. ஏன் தான் இந்த ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரோ, ஏன் தான் இந்த ஆண்டவர் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாருன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப இந்த சோதனைக்குரிய காரியத்தை குறிச்சா இன்னைக்கு உங்களோட பேசுறதுக்கு அதுக்கு முன்னாடி அப்படின்னா எந்த ஒரு மனுஷனையுமே ஆண்டவர் நம்முடைய திராணிக்கு மேல சோதிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா எந்த யாருக்கே ஆகட்டும், நீங்க சோதனை போது உங்க திராணிக்கு மீறி எந்த ஒரு சோதனையுமே உங்களுக்கு வரப்போதில்லை. சரி, ஒரே வசத்தை மட்டும் வறுத்துட்டு நம்ம செபிச்சுட்டு பாடோட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுங்க யாக்கோபு ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம். யாக்கோபு ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம் 2-3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளை அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக இருங்கள். பலவிதமான சோதனை அகப்படும் போது என்ன சொல்றாரு, விசுவாசத்தின் பரீட்சையானது என்ன செய்தா பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நம்ம செய்யணுமா மிகுந்த சந்தோஷமா என்ன. சரி, இந்த இதுல கேட்கிறேன், நீங்க முதலில் சோதனை ஆயிடுச்சா, அடுத்து என்ன வந்திருக்குது விசுவாசத்தின் பரீட்சை. சரி, சோதனை என்ன, பரீட்சைனா என்ன? உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்களே சொல்லுங்க. எப்ப சொல்றீங்களே சோதனை வருதுன்றா, சோதனையா இல்ல பரீட்சையா உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? தெரியல. நம்ம லைஃப்ல கூட நம்ம எப்ப பாருங்க ஏதோ சொல்லணும்னு, எனக்கு என்ன எவ்வளோ சோதனை, ஆண்டு ஏன் சோதிக்கிறார், ஏன் அது சோதனையா இல்ல பரீட்சையா? அதை கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு பிளஸிங் வருமா கஷ்டம் வருமான்னு தெரியணும். இப்போ இதுதான் உங்களுக்கு இது என்ன, சோதனை ஒன்று இருக்குது, பரீட்சை ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுக்குரிய வித்தியாசத்தை இப்ப நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு தான் ஏன்னா நமக்கு வந்து சோதிக்கப்படும் போது இந்த பரீட்சையில வந்து ஸ்கூல்ல கூட என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல்ல கூட என்ன சொல்லுவோம், டெஸ்ட், இன்னொன்னு எக்ஸாம், டெஸ்ட் எக்ஸாம் ஜாஸ்திருக்கும், போர்ஷன் ஃபுல்லா போடுவாங்க இல்லையா? இல்ல அப்போ டெஸ்ட் எக்ஸாம் போல சோதனை பரீட்சை. ஆனா வேதத்தின் பிரகாரம் சோதனை என்ன பரீட்சை என்னன்னு பார்த்துட்டு அப்ப நமக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது சோதனையா பரீட்சையா, அப்ப நம்ம எப்படி ஜெயிக்கணும் அதை வந்து போல ஒரே ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு. ஏன்னா ஆண்டவர் நம்ம திராணிக்கு மேல சோதிக்கவே மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலம் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார்.
சமூகத்திலே கர்த்தாவே சப்பா உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீ எங்களோடு கூட பேசுங்க ராஜா. தகப்பனே சப்பா நீங்க சொல்லிருக்கீங்க, தகப்பனே சப்பா தியானிக்கிறோட சோதிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்கப்பா. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாடி ஒரு பெரிய அவசரத்தை வச்சிருக்கிறீங்கப்பா. சப்பா அந்த சோதனை கர்த்தாவே சப்பா நாங்க தாண்டி ஜெயம் எடுத்து ஒவ்வொரு அவசரம் பெற்றுக்கொள்ள ஏசப்பா உடைய கிருபையின் கரைகளோடு நடத்துங்க. தகப்பனே சப்பா ஆவியானவரே எங்களோடு கூட இருங்கப்பா, வழிநடத்துங்க சுவாமி ஏசப்பா. இதோ தகப்பனே சப்பா இந்த செய்தியை கர்த்தாவே சப்பா நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நாங்களெல்லாம் சுவாமி ஏசப்பா நீங்க பேசுங்கப்பா. ஆவியானவரே நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா. அதனால கர்த்தாவே சப்பா உடைய ஆசை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். தகப்பனே சப்பா இந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேரையும் தகப்பனே சப்பா உடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வாங்க, கிருபையை நடத்தி கொடுங்க. மீடியா எல்லாம் நீங்க பொறுப்படுத்திக் கொடுங்க. எந்த ஒரு டிசைன்ஸ்ல கர்த்தாவே சப்பா நீங்க கர்த்தாவே சப்பா ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் ராஜா உடைய மகிமையின் பிரசன்னத்துக்களை எங்கள் ஒவ்வொரு மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நடிக்கும் பிதாவே ஆமென். ஹalleluya. இப்ப நான் கேக்குறது அதாவது டெஸ்ட் பரீட்சை. இப்ப நம்ம வாழ்க்கையில டெஸ்ட் வருதா பரீட்சை வருதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரி, அப்ப டெஸ்ட் யார் கொடுப்பா, பரீட்சை யார் கொடுப்பா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரி, அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம என்ன செய்யணுங்கிறது. சரி, மறுபடியும் வாசிக்கலாம் வசனத்தை. யாக்கோபு 1:2-3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையும் உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சரி, இப்ப நான் சொன்னேன் சோதனைன்னு சொன்னா டெம்டேஷன். இப்ப உங்களுக்கு புரியும். சோதனைனா டெம்டேஷன், பரீட்சைனா டெஸ்ட். டெம்டேஷன் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் சொல்றேன் தலை கெட்டு போயிடும். ரொம்ப யோசிப்போம், தலை கெட்டு போயிடும். என்ன பண்றது? நீங்க எதை குறிச்சு யோசிக்கிறீங்க? அது கேள்வி. அது எதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அது. சரி, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்றேன்னா இப்ப குட்டி பசங்க வச்சு சொல்லலாம். நான் இங்க ஒரு கேக் செஞ்சு வச்சிருக்கோம். கேக் இருக்குது, தொடாதன்னு சொல்றோம். பிள்ளைகளுக்கு என்ன ஆகுது? இப்போ டெம்டேஷன் இப்போ உங்களுக்கு இப்படி. அப்போ ஒரு நமக்கு வேண்டாத நம்ம செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்யணும்னு தோணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ அதாவது நமக்கு தேவை இருக்கும், நமக்கு பிரச்சனை இருக்கும். இப்ப நான் பயங்கர கடன்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு 1000 ரூபாய் கிடக்குது, யாரும் இல்லை, தெரியல. ஆனா எனக்கு என்ன தோணும்? அப்போ நமக்கு தான் ஆர்டர் வச்சிருக்காரு, நமக்கு தான் அப்படின்னு நினைச்சு அது வந்து டெம்ட். ஆனா நார்மலா நினைக்கிறேன் யாருக்கு தெரியல, பாவம் இந்த காணா போட்டவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அது வேற பரீட்சை. இது இப்ப உங்களுக்கு புரியுது டெம்ட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சா? டெம்ட்னா நமக்கு இல்லாத ஒரு பொருளை நமக்கு வேணும்னு ஆசைப்படாது. அதுக்கு தான் போட்டுருக்கு பாருங்க. 13ஆம் வசனத்துக்கு பாருங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பனாக. தேவன் பொல்லாங்கின சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. 14 வாசிங்க. 14. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டில் சோதிக்கப்படுகிறான். நம்முடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு தான் நமக்கு சோதனை வருது. ஏங்க இப்ப நம்ம வந்து நமக்கு அந்த ஒரு ஆசை இல்லைன்னா நம்ம அதை எடுக்கணும்னு தோணாது நமக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ஆசை வரலன்னா அப்ப நமக்குள்ள ஆசை, இச்சைன்னு அர்த்தம் நமக்கு ஒரு ஆசை இருக்குது, நமக்கு தேவை இருக்குது, நம்ம அந்த ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம். அப்படிங்கும் போது வருது பாருங்க டெம்ட். அது வந்து டெம்டேஷனா தப்பு செய்ய தூண்டக்கூடியது. இப்ப தனியா இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன யோசனை? யார் பாக்குறா நம்மள? அது டெம்டேஷன். இப்ப உங்களுக்கு 2 வித்தியாசம் தெரிஞ்சா? இது வந்து யார் கொடுக்கறது தெரியுமா? பிசாசான கொடுக்கறது. டெம்ட் பண்றதுன்னா பிசாசான கொடுக்கறது. நான் சொல்ற வேதத்துல கரெக்டா அவங்களுக்கு உதாரணத்தோட வசனத்தோட சொல்றேன். சரி, பரீட்சை யார் கொடுப்பா தெரியுமா? ஆண்டவர் கொடுப்பார். ஏன் பரீட்சை கொடுக்குறான்னா உனக்கு பரீட்சையில பாஸ் பண்ண உனக்கு என்ன கிடைக்குது? ப்ரமோஷன் கிடைக்குது, அடுத்த கிளாஸ் போறல. அப்போ உனக்கு ஒரு நீ பரீட்சையில பாஸ் பண்ணது உனக்கு பெனிஃபிட் கிடைக்குது, அப்போ ஒரு பிளஸிங் கிடைக்குது. இதுல இருந்து நீ டெம்ட் பண்ணி எடுத்துட்டு உனக்கு என்ன கிடைக்குது? பெருசு
அடிதான் விழும். நம்ம கிறிஸ்தவம் தானே. அப்போ டெம்டேஷன்ல வர்றது தோல்வி தோல்வி. பரீட்சையில வர்றது நித்திய பிளஸிங். அப்போ இந்த டெம்ட் யார் கொடுக்குற, பரீட்சை யார் கொடுக்குறாரு பார்க்கலாம். இப்போ சரி, மத்தேயு 4 அதிகாரம், மத்தேயு 4 அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வச்சீங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். யாரால சோதிக்கப்பட போறாங்களா இப்போ? பிசாசினால். பிசாசால. சரி, 3ஆவது வசனம் வாசிங்க. யாருக்கு பாருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லு. பாருங்க, பிசாசினால் சோதிக்கப்படுறதுக்கு ஆவியாரை கொண்டு வராரு. ஆனா இங்க யார் சோதிக்க போறாங்க? யார் வந்து சோதிக்கிறவங்களுக்கு? சோதனைக்காரன். சோதனைக்காரன் யாரு போட்டிருக்குது இப்போ வசனத்துல? பிசாசு. சோதனைக்காரன் யாரு? அப்ப டெம்ப்ட் பண்றது யாரு? இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தேன் நான். அதாவது இங்கிலீஷ் பைபிள் பார்த்தேன். எப்படின்னா நமக்கு எல்லாமே சோதனை பரீட்சை இருக்கு. அப்ப இங்கிலீஷ்ல கரெக்டா ஒரு தான் பார்க்க வேண்டிய ஆன்சர் நிறைய எடுத்து பார்த்தேன். அதுக்கு ஒரு 8-10 வருஷத்தை எடுத்து ரெடி பண்ணி வச்சேன். எல்லாமே ஆர்டர் கொடுக்குற காரியத்துல எல்லாம் டெஸ்ட் வந்து, ஆனா பிசாசு கொடுக்கும் போதெல்லாம் டெம்ப்ட் வந்து. அப்ப உங்களுக்கு வந்து அப்ப ஜீசஸ் யார் சோதிச்சா? பிசாசு டெம்ப்ட் பண்றான். அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். ஜீசஸ் 40 days ஃபாஸ்டிங் போட்டுருக்காரு, உபவாசம் பண்ணிட்டாரு. இப்போ 40 days ஃபாஸ்டிங் போடும்போது எனக்கு பசிக்குமா இல்லையா? பசிக்கும். அவன் என்ன சொல்றான் பாருங்க, அடுத்த வருஷம் வாசி பாருங்க, அந்த வருஷம் சொல்லுங்க. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லு. எனக்கு பசிக்குது நீ இந்த கல்லு அப்பம் பண்ணி சாப்பிடு. அப்போ கொஞ்சம் சாப்பிடலாம். நான் 40 days ஆயிடுச்சு, இன்னும் வந்துருச்சு, நம்ம சாப்பிடலாம். அப்போ ஒரு டெம்ப்ட், நமக்கு ஒரு 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 சோதனை அங்கே வருது. நம்மளுக்கு அப்படியே நம்ம பசி இச்சை. 2வது வசனத்துல அவருக்கு பசி உண்டாயிடுச்சுன்னு போட்டுருப்பாங்க. பசிக்குது. 40 நாள் ஆன பிறகு அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. அந்த மாதிரி டைம்ல தான் இருபது 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது. பசி பசிக்கிற டைம்ல இங்க சாப்பாடு இருக்கு, கல் இருக்குது, சாப்பாடு கூட கல் இருக்கு. பிசாசு வனாந்தத்துல இருக்க அங்க எனக்கு சமைச்சா கொடுப்பாங்க. அப்ப பிசாசு சொல்றான், அவரு கல் அப்பமாய் சாப்பிடுவோம், பசிக்குது இல்ல சாப்பிடுங்க. இப்ப நம்ம 40 நாள் ஆயிடுச்சு, ஓகே டேஸ்ட் பார்த்துக்கலாம், போய் தண்ணி குடிச்சுக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம். ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த வருஷத்துல பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, தேவனுடைய புறப்படும் ஒரு வார்த்தையினால படைப்பாங்க. நீங்க அப்பத்தை சொல்ல நான் எப்படி சொல்றது, நான் லாஸ்ட் டைம் முடிச்சிட்டீங்க ஓதுரு ஃபாஸ்டிங் போட்டா நான் சொல்லுவேன், ஃபாஸ்டிங் போட்டிருக்கியா, ரொம்ப பசிக்குதா, ஒரு 10 சாப்டர் எக்ஸ்ட்ரா வச்சு, ஒரு 5 சாப்டர் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம பைபிள் வாசிச்சிருந்தேன்னா, இப்போ நிஜமாவே நான் சொல்றேன், இவங்களால முந்தி மாத்திரை போட வேண்டியிருக்குனால ஃபாஸ்டிங்லாம் இருக்க முடியாது. அதனால நானே தான் எப்போதுமே ஃபாஸ்டிங் இருப்பேன், இவனை போட மாட்டேன், ஏன்னா மாத்திரை போடுறேன். இப்போ 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 அப்படியே பழகிட்டாங்க. இப்போ நான் என்னோட இப்போ 2 நாள் சொல்றேன், என்ன முடியும் இவங்களே ஜாஸ்தி பண்ணுறது. டெய்லி எங்கள் வீட்டில் காலையில் கொஞ்சம் காஃபி குடிச்சிடுறோம், காஃபியோ காலைச்சோ புதுசோ ஏதோ ஒன்று குடிச்சிடறோம். காலையில் விட்டோம்னா பிடிப்போம், அரைக்கணும் போதுவாங்க குடிச்சிடுவோம். உட்காந்து பைபிள் வாசிச்சிருப்போம். பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சோன்னா 9-9:30 உட்காருவோம். 12-12:30 மணி ஆகிடுது. அதை பைபிள் வாசித்து முடிச்சு 10 சாப்டர் வாசிப்போம். 2 வாசிச்சுட்டு அந்த பைபிள் என்னென்ன இது இருக்குது, அப்புறம் பேசுகிறான், அப்புறம் இந்த வருஷத்தை பற்றி இந்த டவுட் கேட்பேன்னு சொல்லுவேன், இந்த இதுக்கு வருங்க, இந்த வாரத்துக்குள்ள இந்த இது. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பேசி பேசி கை போதே தெரியாது. நான் தான் யோசிப்பேன், முந்தியெல்லாம் மாத்திரப்படி யோசிக்கிறது இல்லை. அப்புறம் சொன்னா இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம சர்ச்சில் இருக்கிற அவ்வளோ பேர் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஏன் குடும்பத்தில் 9 பேர், இவங்க குடும்பத்தில் 6 பேர், பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் பேரையும் இது நாராயணனுக்காக, நம்ம தேசத்துக்காக, நம்ம மினிஸ்டர்களுக்காக ஜெபிச்சு ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் யார் இப்போ ஆட்சி இருக்கோம் அவங்களுக்காக ஜெபிப்போம். அப்படி எல்லாரும் ஜெபம் எங்களுக்கு 12:30 மணி 1 மணி ஆகிடும். 1 மணிக்கு ரொம்ப பசிச்சதுன்னா என்ன சொல்லுவாங்க, தோசை சாப்பிட்றலாம், பசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. சில சமயம் சட்னி விட அதுக்கு டைம் இருக்காது, ரொம்ப பசி எடுத்துரும். ஏன்னா நைட்டில் சரி பசி வேணாலும் சட்னிலாம் இருக்கட்டா, ஒரு முட்டையை போடு, காஃபியை வச்சு சாப்பிடுவாங்க. இல்லை
இப்போ நம்ம சாதம் செஞ்சு சாப்பிடலாம், எனக்கு டைம் பசிக்கலன்னு சொன்னாங்க. சரி என்ன சொன்னாங்க, பசிக்கல சாதம், அப்படி பசிக்கலன்னு சொன்னா சாதம் செஞ்சு சாப்பிடுவோம். அவரு இப்போ பாருங்க, நம்ம பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருந்து இவங்களுக்கு பசிக்கவே இல்லை. இல்லைன்னா 8 மணி ஆனா இன்னும் சாப்பாடு கொடுக்கல, 12 தோசை சொல்லியா என்ன செஞ்சேன், 10 மணி ஆச்சு பசிக்குது. அது எங்க பிள்ளைங்க வெளியில போறதுக்கு இட்லி நான் வச்சு போடுறேன். சரி 7 மணிக்கு பிள்ளைங்க இவங்க சேர்ந்து உட்காந்துருவாங்க சாப்பிட்றதுக்கு. இட்லி எல்லாம் பார்த்தாங்கன்னா காலகத்தை சுடுறதுக்கு வாசனை அடிக்கும், சாப்பிட்டுருவாங்க அவங்க. இப்போ அதை பற்றி பேச்சே இல்லை. அப்ப என்ன சொல்றாங்க, நமக்கு கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டு சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, ஈசத்தை என்ன சொல்றாரு பாருங்க, வாயில் ஒவ்வொரு வார்த்தையினால பிடிப்பேன். அப்ப கர்த்தருடைய வசனம் உங்களை போஷிச்சிருது. அப்ப நீங்க வசனத்தை வாசிக்க உங்களுக்கு வயிறு தெரிஞ்சிருக்கு. நான் கூட ஃபேக்டரி மூடிட்டு கிளாஸ் டம்ளர் இல்லாதப்ப நிறைய பைபிள் வாசிக்கணும். பைபிள் நிறைய வாசி, கொஞ்சமா சாப்பிடலாம், அப்புறம் அது வயிறு ஃபுல்லாயிடும், போதும் மம்மின்னுவாங்க. அந்த மாதிரி அப்ப கர்த்தர் சொல்றாரு, சோதனை உங்களுக்கு வரும்போது நீங்க என்ன செய்யணும், பைபிள் நிறைய வாசிங்க. கர்த்தர் இதுக்கு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு, நீங்க வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க சொல்றேனே. ஏன்னா இந்த அப்படி பயங்கரமான ஒரு பிரச்சனை வரும்போது உங்க காதல் சத்தம் கேட்கும், இந்த வசனம் இப்படி செய்யுமா, இந்த வசனம் இப்படி செய்யுமான்னு சொல்லுவார். உடனே அந்த வசனம் உங்க காதல் கேட்கும், அந்த வசனம் நீங்க கீழ்ப்படியும் போது ஆட்டோமேட்டிக் ஆச்சரியம் வரும். பிசாசான உங்களை டெம்ப்ட் பண்ணி உங்களை கஷ்டத்துல உண்டாக்கும் போது ஆண்டவர் பரிசையா மாற்றி இதுல ஜெயிச்சிருக்கு, நான் உனக்கு ஆசீர்வாதம் தரேன். அதை முடிச்சு இது நம்ம இதே பார்த்தோன்னா நிறைய டைம் இருக்காது. அதனால சில கொஞ்சம் இந்த சம்பவத்தில் என்னன்னா 3 வகையான சோதனை ஆண்டவருக்கு. ஃபர்ஸ்ட் பசியை வச்சு சரீர பிரகார சோதனை சரீரத்துக்கு. அடுத்தது பாருங்க, நீ மேலிருந்து குதிச்சேன்னா உன்னோட தூதர்களுக்கு பைபிள் சாத்தா கூட பைபிள் நிறைய வச்சிருக்க பாருங்க. என்ன சொல்லுது, மேலிருந்து வாசிங்க, நீ தாழ குதியும், தூதர் உங்க கொஞ்சம் கட்டளையிட்டு பாருங்க, தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். நீ தாழ குச்சலே இது பாருங்க, ஒரு வேத வசனத்தை வச்சு உனக்கு டெம்ப்ட் பண்ணுது. ஆனா என்ன, இது ஆவிக்குரிய பிரச்சனை இருக்கு, ஆவிக்குள்ள ஒரு சோதனை. புரியுங்க, சாப்பிட மாட்டீங்க, கொல்லப்பட்டீங்கன்னா ஆவிக்குரிய சோதனை. அப்ப கூட என்ன சொல்றாரு, என்ன பரிச்சை பார்க்க மாட்டேன், பேசாத. ஆண்டவர் நான் தேவனை பரிச்சை பார்க்க மாட்டேன். தேவனுக்கு ஒரு பரிச்சை, நம்ம கூட தேவனை பரிச்சை பார்க்க கூடாது, பரிச்சை பார்க்க மாட்டேன்றாரு. அடுத்தது 9ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, நீங்க விழுந்து சாத்தாம விழுந்து பணிஞ்சிட்டீங்கன்னா திடமே உனக்கு தர்றேன், ஆத்மாவிலேயே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தர்றே உனக்கு அப்படின்னு. ஆனா அப்ப கூட சிப்பா பிசாசே நட்டிருக்கிறார். அப்ப நம்ம கூட என்ன மாதிரி டெம்ப்ட் வரும்போது பிசாசே எனக்கு தெரிஞ்சிச்சு, தப்பு கூட வைக்கிறேன் வேண்டாம். அப்புறம் மெடிசனா இப்ப டெம்டேஷனா பிரச்சனை இருக்கலாம். இப்ப ஒரு 10 பேர் நம்ம இந்த சோதனை ஜெயிச்சவங்களை பற்றி இருக்குது. ஆனா உங்களுக்கு சோதனை குறித்து சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் போறேன் பாருங்க. சரி, நமக்கு டெஸ்ட் எப்போ வருது உங்களுக்கு? இப்ப நம்ம சொல்றோம், ஒண்ணுமே இல்லப்பா, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், எனக்குலாம் டெம்டேஷன் வராது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்றது உங்களுக்குரிய புகழ்ச்சி. ரொம்ப நல்லா இருக்கமா, ரொம்ப அழகா இருக்கமா, ரொம்ப சூப்பரா இருக்கமா அப்படின்னு சொல்ற போதும் தொடுவோம் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு மனுஷன் இயல்புதானே. ஒருத்தர் சொன்னாரா, இந்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்றாங்க. ஒருத்தர் சொன்னாரா, நான் எதுக்குமே நான் டெம்ப்ட் ஆக மாட்டேன், நான் யாருக்கு சொன்னா சந்தோஷப்பட மாட்டேன், பெருமை மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வச்சாங்களாம் அவருக்கு. எதுக்குமே பெருமை மாட்டேன். உடனே ரொம்ப நல்ல ஃபேமஸான ஆளு, ரொம்ப பெரிய நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு, நிறைய ரொம்ப பக்தியான. உடனே அவரை கூட்டு போய் ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அது நமக்கு அன்கான்சியஸ் பண்ணிடுறாங்கல்ல, பண்ணிட்டு தலையெல்லாம் பிபி எல்லாம் இதெல்லாம் வச்சிடுறாங்கல்ல, மானிட்டர் வச்சுட்டாங்க. மானிட்டர் ஓடுமே, நம்ம சொல்றத கூட நம்ம மனசுல என்ன மானிட்டர் ஓடும். அதனால மானிட்டர் பார்த்தாங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க நாங்களா, ஒண்ணுமே இல்லை, நீங்க எவ்வளவு பெரிய ஞானின்னாங்களா, ஒண்ணுமே ஆகல, ஐயோ நீங்க எல்லாருக்கும் தானம் பண்ணி என்னென்னோ சொல்லி பார்த்தாங்க, ஒண்ணுமே ஆகல, நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கிற தெரிஞ்சாங்க. சோதனை முடிஞ்சிச்சு, உண்மையிலே பெர்ஃபெக்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, அப்படியா நிஜமாவே ரொம்ப நல்லூர்ல அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தை கேட்டோடனே இவருக்கு வந்துருச்சு, ஓட ஆரம்பிச்சிச்சு மானிட்டர். அப்போ அது வரைக்கும் அவருக்கு ஓடவே இல்லை,
கடைசியா சொன்னாங்க பாருங்க, உண்மையிலேயே இவர் ரொம்ப நல்லவருங்க, எதுக்குமே மயங்க மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு சொன்ன சத்தம் கேட்டவுடனே உடைத்தாங்க. ஆத்துமாப்புல மட 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 மடன்னு அந்த கிராப் போட்டுச்சான். அப்புறம் சொன்னேன், நமக்கு வர சோதனை, நமக்கு ஒரு புகழ்ச்சி தான் நமக்கு சோதனை. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, ப்ராவர்ப்ஸ். இப்ப யாராவது உங்களை புகழும்போது கொஞ்சம் நீங்க யோசிச்சுக்கங்க, கூல் 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 அப்படி உஷார் 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 வச்சுக்கங்க. ரொம்ப அனுபவிச்சுக்கிறோம். பயமா இருக்காங்க. லைட்டா எடுத்துக்கணும் அவ்வளவுதான். ஓகே, அப்படியா ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். அடுத்து முடிச்சுக்கலாம். போயிட்டு வந்தா சரி. ப்ராவர்ப்ஸ் 27 chapter 21வது வசனம். 21. 21 பாத்தீங்க? வசனம் சொல்லுங்க. ப்ராவர்ப்ஸ் 27 chapter 21வது வசனம். 21. 27th chapter 27வது அதிகாரம் 21வது வசனம். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு குடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. அப்ப என்னன்னு, பொண்ணை எது சோதிக்குதா? வெள்ளி தீர போட்டு சோதிக்கிறாங்க, வெள்ளிய குகை அக்கில போட்டு தான் சோதிக்கிறாங்க. அப்போ பொண்ணை கூட உரசி 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 பார்த்து சோதிப்பாங்க. இதெல்லாம் சோதிச்சாலும் நம்மளை எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்களா? அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே. நமக்கு உண்டாகும் புகழ்ச்சி தான் நமக்கு டெஸ்ட். அப்ப ரொம்ப உஷாரா இருக்கணுமா இல்லையா? அப்போ யாராச்சும் நம்மளை சொன்னாங்கன்னா பின்னாடி ஏதோ ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு நினைச்சுக்கணும். அப்போ இப்பவே உஷாரா இருக்கணும். அப்போ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம கற்றுக்கணும். இல்லைன்னா நமக்கு என்ன ஒரு ஆபத்து வரப்போதோ தெரியாது. சரி, ஆனால் கத்தன்னு சொல்றேன்னா உங்களுக்கு வர புகழ்ச்சி தான் உங்களுக்கு சோதனை. சரி, அடுத்தது பாருங்க. இப்போ வந்து ஒரே ஒரு சோதனை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். நினைச்சா இந்த 10 சோதனையில ஒரு சோதனை ஆதியாகமும் இப்போ உங்களுக்கு பரீட்சைக்கும் டெஸ்ட்டுக்கும் தெரிஞ்சுச்சுதானே இப்போ உங்களுக்கு. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க என்ன யோசிக்கணும்? இது கர்த்தர் கொடுக்கறதா, பிசாசு கொடுக்கறதா? இது சோதனையா, இது பரீட்சையா? நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா ஜெயிக்க முடியும் உங்களால. ஆனா நமக்கே தெரிஞ்சா கூட நம்ம சொல்லலாம், கர்த்தாவே நீங்க பார்த்துக்கணும் ஆண்டவரே, எனக்குன்னு வச்சுட்டீங்கன்னா எனக்கு வந்தே வரும். அதை மட்டும் வச்சுட்டோம்னாக்கோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம கையிலே வந்து கிடைக்கும். நமக்கு இல்லையாக்கோ நீங்க என்னதான் அள்ளி போட்டு வீட்டுல பூட்டி வச்சிருந்தா கூட ஓடியே போயிடும். அதனால நீங்க செய்யுங்க. கர்த்தருக்குள்ள டெஸ்ட் பரீட்சையில் நம்ம தேறி நம்ம வர்றோம். ஏன் கேட்டா உங்களுக்கு வந்து என்ன 100 சொல்றதுமா நீங்க ஃபுல்லா ஜெயிச்சிட்டீங்கன்னா யாக்கோபு பாருங்க ஜீவத்தின் இடத்தை கொடுக்குறேன்றார் உங்களுக்கு. நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்காகத்தான் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்றது. நம்ம யாக்கோபு சோதனை சகிக்கிறவன் மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கினது. கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ நீங்க சோதனை ஜெயிச்சிட்டீங்கன்னா அது சோதனையா இருக்கட்டும் பரீட்சையா இருக்கட்டும், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தர்றாரு. சரி, இப்போ நம்ம பைபிள கூட நிறைய பேருக்கு சோதனை வந்துச்சு, பரீட்சை வந்துச்சு. ஆனா அவங்க எப்படி ஜெயிச்சாங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வந்துச்சு. அப்ப நமக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தே வரும். நீங்க ஜெயிச்சீங்கன்னா ஒரு 10 வகையான சோதனை. அது ஒரே ஒரு சோதனை விசுவாசத்துக்கான சோதனை. உங்ககிட்ட விசுவாசம், ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கா இல்லையா? இப்ப நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம சொல்றோம், ஐயோ நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் தாங்க எனக்கு எல்லாம் அப்படின்னு வாங்க. அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை, விசுவாசிக்கிறேன் ஆனா கூட கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்குதுங்க. நம்ம லைஃப்ல அது நார்மல் நம்ம சொல்லுவோம். அப்புறம் சிக்காயிட்டு தெரியும் ஆண்டவர் எல்லாம் செய்வானே, ஆனா கூட பாருங்க இப்ப பாருங்க எனக்கு ரொம்ப தலைவலிக்கு, நான் என்ன செய்யறது என்ன பெரிய கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப சோர்ந்து போறவங்க பாருங்க, அப்ப நீங்க விசுவாசி இல்லைன்னு அர்த்தம். சரி, இப்ப நம்ம ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்படி சோதிச்சாருன்னு பார்க்கலாம். ஏன்னா அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வரும். நம்ம விசுவாசம் இருக்கிறோமா இல்லையா தெரியல. ஆதியாகமும் 22 அதிகாரம் 12 வசனம். ஆதியாகமும்
22 அதிகாரம் 12 வசனம் வாசி. 12 சிஸ்டர் 22. அப்பொழுது அவன், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீ உங்களுக்கு அந்த சம்பவத்தை தெரியும், ஆனாலும் உங்களுக்கு சொல்றேன் ஒரு தடவை பாருங்க. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல குழந்தை பிறந்துச்சு? 100 இயர்ஸ்ல. 100 வயசு, அது வரைக்கும் பிள்ளையே. அப்போ 100 இயர்ஸ் குழந்தைகள எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாரு. அப்போ அவ்வளவு கவலைப்பட்டு கடைசியில் ஒரு பிள்ளைய பார்த்தா நல்லா ஆர்டர் கொடுத்துட்டாரு. அந்த பிள்ளை கொஞ்சம் சொல்லுங்க, ஈசாக்கு ஒரு வயசுல கொடுத்துருவாரு, எத்தனை வயசு எனக்கு தெரியாது. ஆனாலும் வளர்ந்துட்டு கொஞ்சம் ஒரு பையன் வந்தனே என்ன சொல்றாரு, ஆண்டவரே இந்த பையன் எனக்கு பலி கொடுத்துருன்றாரு. நம்ம ஐயோ வேற வேலை இல்லையாண்டவரே, நானே 100 வயசு கழிச்சு ஒரு பிள்ளை பெற்று வச்சிருக்கேன், பிள்ளை வச்சிருக்கேன், அழகா ஆம்பளை பையன் நல்லா அழகா கொண்டு கொண்டு பெற்று வச்சிருக்கேன், நீங்க மட்டும் அந்த பிள்ளை பலி கேட்குறீங்க, அது எப்படி ஆண்டவரே கொடுக்க முடியும்? நிச்சயமா சாராளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு விட்டுருக்கவே மாட்டாங்க அந்த அம்மா. அதாவது சாராளுக்கு சொல்ல, அந்த நீங்க சாப்டர் வாசித்து பார்த்தீங்கன்னா சாராளுக்கு சொல்லாமலே நைஸா கூட்டிட்டு நாங்க 2 பேரும் போயிட்டு ஒரு பிரேயர் போயிட்டு வரோம் அப்படின்னு போயிட்டாரு. நாங்க போயிட்டு ஒரு தூரத்துல போய் பிரேயர் பண்ணிட்டு ஆண்டவர் பலி கொடுத்து வரேன். உடனே சாராங்க பத்திரமா போயிட்டாங்க, எவ்வளவுங்க பத்திரமா போயிட்டாங்க, எத்தனை சொல்லிப்பாங்க. ஏன்னா நீ வர நான் மட்டும் போறேன்ட்டாரு, எங்க பத்திரமா போயிட்டாங்க, ஐயோ பிள்ளை தறி கொடுத்துறாம முள்ளு குத்திராம அப்படி எவ்வளவு அழகா சொல்லி அனுப்பிடுவாங்க. இவரு சரி 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 சரின்னு சொல்லிட்டு கழுது மேலே ஏற்றி கொஞ்சம் வேலைக்காரன் கூப்பிட்டுட்டு பலி கொடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்கு விறகு தீப்பெட்டி எல்லாம் வேணும், எல்லாம் தெரியும். அந்த விறகு இந்த பையன் தலைமையில குத்தி வச்சுட்டு போயிட்டாரு. மலை மேலே அங்கே போய் வரி கொடுக்கணுப்பானாச்சு. சரி மலை மேலே ஏறி போகும்போது கூட போயிட்டு இந்த பையன் கேட்குறான், அப்பா இன்னும் பலி கொடுக்கணும்னு சொன்னீங்களா, அப்போ ஆண்டவருக்கு பலி கொடுக்கணும், இப்போ விறகு இருக்கு, தீப்பெட்டி இருக்கு, ஆடு எங்க இருக்கு, கத்தரி பொறுத்து பார்த்துட்டு சொல்லிவிடாது. போனாங்க மலை மேல ஒரு அளவுக்கு ஏறணுனே வேலைக்காரங்க நீ இங்கே இருப்பா, அழகான அந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நீ இங்கே இரு சொல்லிட்டு நாங்க போயிட்டு திருப்பி வருவோம். ஆபிரகாம் தெரியுமா இல்லையா பலி கொடுக்க போறேன்னு? பலி என்னது? கட் பண்ணி கொண்டு பலி கொடுக்க போறோம், தீ வச்சு ஆண்டவருக்கு பலி கொடுக்க போறோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, 5ஆம் வசனம் வாசிங்க. எவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்துல சொல்றாரு பாருங்க அவரு. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திலே திரும்பி வருவோம். பாருங்க எப்படி சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடத்துக்கு போயிட்டு திரும்பி வருவோம். எவ்வளவு நம்பிக்கையா சொல்றாரு பாருங்க. உடனே அப்போ நம்ம பிள்ளைய யாருக்கும் தெரியாது பலி கொடுக்க போறாரு, அப்புறம் தெரியுங்க. அப்ப எவ்வளவு பலி கொடுத்துருவோம், எப்படி பிள்ளை கிடைக்கும் அப்படி நினைச்சாரு அவரு? நினைக்கவே இல்லை. எனக்கு தெரியாது, ஆண்டவரே அந்த பிள்ளைய கொடுத்துருக்காரு. பிள்ளைய கொடுத்தது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதே சாப்டர்ல முந்தின வருஷம் வசீங்க, ஈசாக்கு அடுத்து ஒரு சந்ததி பெருகும் அப்படி சொல்றாரு. பன்னிரெண்டு வசீங்க 22ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சாரி 18 22ஆம் அதிகாரம் 18. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் இந்த ஈசாக்கின் மூலம் உன் சந்ததி பெருகும், ஏற்கனவே அங்க சொல்லிட்டாரு, ஈசாக்கின் மூலம் உன் சந்ததி பெருகும் சொல்லிட்டு, ஆனா இங்க என்ன சொல்றாரு, ஈசாக்க பலி கொடுக்க சொல்லியிருக்காரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடல் மணலை போலவும் பெருகவே 17ஆம் பெருகவே பெருக பண்ணுவேன், கடலின் மணலத்தனையா பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார்.
கடற்கரை ஆ, மணலை போல சரி. பெறுவோம். 17 அதிகாரம் 19 அவசரம். 17 அதிகாரம் 19 அவசரம் வாசிங்க. ஆதியாகமம். அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் பாருங்க, கவனிங்க. நிச்சயமாய் உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய். பேரை சொல்லிட்டாரு ஆண்டவர். உனக்கு ஒரு பையன் பிறக்கும், அந்த பையனுக்கு ஈசாக்கு ஈசாக்கு பேர் வைப்ப. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அவனுக்கும் சந்ததி. சந்ததிக்கு அர்த்தம் அவன் கல்யாணம் எப்படி வருவான் அவன் generation. சொல்றாரு. உனக்கு ஒரு பையன் பிறக்கும், அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வை, அவனுக்கும் அவன் சந்ததிக்கு என் உடன்படிக்கை வைப்பேன். ஆண்டு ப்ராமிஸ் பண்ணாரு. இப்போ வந்து என்ன சொல்றாரு, பிள்ளை என்ன கொடுன்னு கேட்கிறாரு. அப்போ அவன் என்ன சொல்றாரு, பிள்ளை பிறக்கும் சந்ததி பிறக்குன்றாரு. பிள்ளையை கொடுத்தா எப்படி சந்ததி பெறும்? அப்போ அவர் நினைச்சாரு, நம்ம கட் பண்ணிட்டோம்னா பிள்ளை அந்த யோசிக்கிறார். அவர் நினைச்சாரு, நான் பிள்ளைகிட்ட கொடுப்பேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் திருப்பி தருவாரு. கட் பண்ணியே போட்டா கூட உயிரை கொடுத்து எனக்கு கொடுப்பாரு. ஏன்னா இந்த பிள்ளை இன்னொரு பிள்ளை பிறகுன்னு சொல்லல. அப்புறம் இந்த பையன் பேரையும் சொல்லிட்டாரு, ஈசாக்குனா இவன் தான், இவன் மூலமா தான் சந்ததி வரும். அப்ப எவ்வளவு நம்பிக்கை பாருங்க, அவருடைய விசுவாசம். கத்து அது என்னைக்கோ சொன்னாரு பாருங்க, 17 சாப்டர் சொன்னாரு. நீங்க இவ்வளவு வருஷம் ஆயிப்போச்சு, இதெல்லாம் எனக்கு அந்த பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னது, பிறக்க முன்னாடியே சொல்லிட்டாரு. இப்ப பிறந்துட்டான், பிறந்த இவ்வளவு வயசு வந்துருச்சு. அப்புறம் நமக்கு என்ன தரும், அந்த விசுவாசம் வந்து கம்மியாகுமா, அந்த 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 எஃபெக்ட் இருக்காது. ஆனா இவருக்கு கடைசி வரைக்கும் அதே நினைவு இருக்கு. அன்னைக்கு ஆண்டு சொன்னார்ல, இந்த பிள்ளைமா தான் சந்ததி கொடுப்பேன்னு, இன்னைக்கு கேட்கிறாரே அப்படின்னு. அப்போ வந்து அன்னைக்கு கொடுத்து இன்னைக்கு கேட்கிறாரு, அப்படியே வேண்டாம். அவர் கேட்டாரா கண்டிப்பா உயிரோட கொடுப்பார் அப்படின்னு. அப்ப கர்த்தர் மேல அவர் எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. அதனால தான் அவர் விசுவாசிகள் தகப்பன் பேர் வைக்கிறோம் நம்ம. அப்போ கர்த்தர் அவரை வந்து கர்த்தர் மேல பயப்படுறானா இல்லையா ஒரு டெஸ்ட். இப்ப பாருங்க, அதுக்கு ரிசல்ட் எடுத்துறாரு. நீ கரெக்டா போய் கட்டில கட்டி போடும்போது என்ன சொல்றாரு பாருங்க, அழகா கைய போடும்போது சொல்றாரு வேண்டாம். நீ 22 வசனம் வாசிங்க, 12 வசனம் அடுத்தது. நீ தேவனுக்கு பயப்படுறவன் 18ல நீ சொல்லு கீழ்ப்படி. 22 அதிகாரம் 12ல 18ல இப்பதான் சொல்ற ஆண்டவரு, நீ எல்லாம் பலி கொடுக்க போகும்போது பாருங்க, அந்த நேரத்துல கைய போடாத. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்று ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ கடைசியும் அந்த கத்தி மட்டும் கொஞ்சம் வலிக்கு விழுந்ததுன்னா பிள்ளைங்க போயிருக்கோங்க. ஆனா ஆண்டவர் செஞ்சாரு, சரி எனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா இந்த பையன் கூட பாருங்க, இப்ப ஆண்டு பாத்துக்காரு. இவனை கைய கட்டி பெட் மேல போட்டாச்சு, சத்தவனா அது கடவுள் கொடுத்த பிள்ளைங்க போயிட்டு சத்தவனா இருக்கு. நம்ம என்ன 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 பண்ணிட்டு இருக்க, இப்ப அம்மாட்ட சொல்லிட்டு உன்னை பத்தி. நானே வந்து ஐயோ உங்களை நம்பி வந்தேன், என்னை கட்டி என்ன பலி கொடுக்க போறீங்களா, என்ன வெட்ட போறீங்களா, நீங்க ஒரே ஓட்டம் ஓடி போயிருப்பான், நீ ஏதாச்சும் குழப்பாச்சு போயிருப்பாங்களா. இந்த பையன் எவ்வளவு நல்ல பையன் பாருங்க. அவங்க பெட்ல பெட்டை போட்டு தீ வைக்கிறதுக்கெல்லாம் விறகெல்லாம் போட்டு விறகுக்கு மேல அந்த பையனை கட்டி நீதான் அந்த பலி ஓகேப்பா. அவன் சம்மதம் நம்ம செய்ய முடியுமாங்க, சொல்லுவாங்க. ஆடு வெட்டும் போது கூட அப்படியே நினைச்சுன்னா கரெக்ட் சரி சொல்லுதான், அது என்ன செய்ய பாவம் வெட்டு. இவங்க சொல்லுவாங்க ஆடு சரி சொல்லுது அப்படின்னு பேசாம இருக்குதுன்னு, வேண்டானே இப்படி பாட்டுனாங்க, அதுக்கு என்ன தெரியும் பாவம். ஆனா இந்த ஆட்டுக்கிறது கூட இருக்குல்ல, பேசாம ஓகே பாருங்க. கரெக்டா அந்த கையை போடும் போது அப்ப எவ்வளவு தூரம் இருக்கு டெஸ்ட் வந்துருக்குது. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்திருந்தா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்மளால முடியுமா, நம்மளால இந்த அளவுக்கு ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை வைக்க முடியுமா, கண்டிப்பா. அவரை பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க லைஃப்ல இருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும், இதெல்லாம் வாசி என்ன வேடிக்கையா இருக்கு, சின்ன பிரதமா இருக்குது, என்ன இதெல்லாம் சரி கிடையாது ஆண்டவரே, இப்பெல்லாம் சொன்னா எங்களால் எப்படி முடியும். நானே எவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கேன். நான் இந்த 1977 43 வருஷம் என்னை அந்த பாதை நடத்தி வரும்போது ஆண்டவர் ஒவ்வொரு சொல்லி நான் தானே உன்னை கூப்பிட்டேன், எனக்கு தெரியாத உன்னை பத்தி வா ஓ நான் பார்த்துக்குவேன் சொல்லி ஏதாவது சொல்ல கூட. மேரேஜ் விஷயமா எங்க வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க, எங்க மக்களுக்கு எனக்கு கல்யாணம் இல்லையா, ரொம்ப
உனக்கு ஒரு பயம் வரமாட்டான் உன்னைய கட்டுறதுக்கு. எங்க ஒரு பிச்சைக்காரன் கூட வரமாட்டான். எங்க வீட்டு வேடிக்கையா சொல்லுவாங்க, என் தம்பி மாதிரிலாம் பேசிட்டு போது, ஏன்னா 2 அக்காவுக்கு மேரேஜ், அவங்களுக்கு 21 வயசுல மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. வேடிக்கையா பேசுவாங்க, நம்ம வீட்டு கல்லை கூட வரமாட்டாங்கடா அப்படின்னு எங்க வீட்டுவா. என் தம்பி சொல்லுவான். உடனே ஏன் எனக்கு பேசாம கள்ளப்பை வந்தானே இந்த நகையோட சேர்த்து இப்படி சேர்த்தையை கொண்டு போ அப்படின்னாங்க. ஒரு கள்ளப்பை வந்தா கூட உனக்கு கையில பிடிச்சி கொடுத்துருவோமே அவ்வளவு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டரை ஏத்துட்டு இருப்பேன். அப்ப நான் நினைப்பேன், எனக்கும் அதே திறமை யோசிப்பேன், ஆண்டவரே எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா எல்லாரும் இப்படி சொல்றாங்கண்ணே. ஆண்டவரோட பேசுறேன். அப்பனே முகத்தை பார்த்தேன். நான் 3 பேரை பார்த்தது இல்லை. அழகா ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு அங்கங்க கருப்பு புள்ளி போட்டு ஷர்ட்டை போட்டு சிரிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்புறம் சரி ஒரு கல்யாணத்துக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் நானே. அப்புறம் சொன்னேன், எங்க இருக்காங்க ஆண்டவரே எல்லாரும் பேசுறானே, ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு, உனக்காக வீடு ரெடி பண்ணிட்டு இருக்காரு, வருவார், வீட்டுக்கு கடைசி பையன் இருக்கிறார், கண்டிப்பா சீக்கிரம் வருவாரு, கவலைப்படாதன்னு சொன்னார். இது அதுக்கப்புறம் எனக்கு யார் என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட்டதே இல்லை. எங்க ஊருக்குள்ள கூட நீங்க சொல்றீங்க எங்க ஊர்ல இப்போ 15 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகுனா எங்க ஊர்ல கேவலமா சொல்லுவாங்க. ஏன்னா எங்க ஹாஸ்பிட்டலுக்கே என் கிளாஸ்மேட்ஸ் 5வது பிள்ளைக்கு டெலிவரி வர்றான். அப்ப எங்க தம்பி சொல்றாங்க, ஏக்கா என்னக்கா நீனு உன் கிளாஸ்மேட் 5 பிள்ளை வச்சுட்டு வந்து நிக்கிறா, 6வது வந்து நிக்குது, நீ என்ன இன்னும் இந்த பிள்ளை மாதிரி சிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன், என்னக்கா லைஃப்னு சொல்லி என் தம்பால கேட்பேன். ஆனா நான் சொன்னேன், எனக்கு ஆண்டு சொல்லிக்காங்க, ஏன்னா வீடு ரெடி பண்ணிட்டு இருக்காராம் அப்படின்னு சீக்கிரம் வர சொல்லுக்காங்க. நம்ம அவ்வளோ நானும் ஆண்டோட சொல்லி பார்த்தேன், ஆண்டவரே இவ்வளோ லேட் ஆகுது, ரொம்ப எல்லாம் எனக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எங்க ஊர்லன்னா தெருவில் போக முடியாது. யாராவது கல்யாணம் போட்டு போதுன்னு வச்சுட்டாங்க, நம்ம போனா சரி நம்ம மூஞ்சில முடிச்சு வந்துவாங்க. அதனால நாங்கள் போக மாட்டேன். நான் மாடி என் கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனா கூட இவன் வந்தா எதுக்கு வந்தா இவங்க கல்யாணமே ஆகலையே எதுக்கு வந்தா மூஞ்சில விளங்க அந்த வார்த்தை ராத்திரி என்னமோ வந்து இது என்னமோ சொல்றீங்க மஞ்சள் நீர் ஆட்டா அதுக்கு நைட்டு கூப்பிட்டு தாங்க நாங்களாம் போனோம். அப்படி பேசினாங்க. அடுத்த நாள் போகவே இல்லையே. நம்மளால எவ்வளவு கேவலமா இதுல இருந்து அப்புறம் பேச மாட்டேன். அப்பெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். என்னன்றேன் நான் உனக்கு வச்சிருக்கேன் அந்த பெசாம எங்க அம்மாவோட என்ன பெசாம ஊழிக்கு போயிடுறேன். ஆனா கத்தர் என்னோட கூட பேசுறதுக்கு அப்புறம் நான் யாரை பத்தியும் கவலைப்படல. எனக்கு அவர் தருப்பாரு. அப்ப எங்க வந்துறாங்க ஒரு பைசா கூட தேவையில்லை, எல்லாம் ஆண்டு பார்த்துக்குவாரு. ஒரு பிச்சைக்கார கூட கொண்டு கட்டி வைப்பாங்க. பரவாயில்ல, அக்கம் பக்கம் பிச்சை எடுப்பேன், நம்ம வீட்டுல பிச்சை எடுக்க மாட்டேன். இது மருமக என்ன சொல்றாங்க, ஒரு பிச்சைக்காரன் கூட கிடைக்க மாட்டாங்க, பிச்சைக்கார பேரை மட்டும் கட்டி வைப்பாங்க. நான் அக்கம் பக்கம் பிச்சை எடுப்பேன், நம்ம வீட்டுல பிச்சை எடுக்க மாட்டேன். யாரும் வாய்ப்பு செய்ய, ஏன்னா என்னோட கூட ஆண்டவர் பேசினார். எப்ப கரெக்டா சொல்லிட்டு பிறகு நான் ஏன் கவலைப்படுறேன், ஒரு கவர் மாப்பிள்ளை வச்சிருக்கிறேன், வீடு கடைசி பையன் வீடு ரெடி பண்ணிட்டு இருக்காரு, நல்லா இருக்காரு, எல்லாம் முகத்தை வர காட்டாரு. அப்போ கத்தரோடு பேசுற காரியத்தை ஆனாலும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை வருங்க. நீங்க அந்த டைம் நம்ம கடந்து வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, ஒரு டென்ஷன் பயங்கரமான சொல்லி ஆனால் ஏதாவது பேசிட்டா நைட்ல படுக வரும். ஒரு மூஞ்சில் முடிக்கக்கூடாது, விளங்காதவ இப்படிலாம் சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வர்ற மாப்பிள்ளைங்களாம் என்னுடைய மூஞ்சை பார்த்துட்டு 2 வருஷம் கல்யாணம் வேண்டாம், 4 வருஷம் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க, லெட்டர் எழுதுவாங்க. என் பையன் சொல்லிட்டான், இந்த 2 வருஷத்துக்கு கல்யாணமே வேண்டாமா அப்படின்னு. அடுத்த ஒருத்தர் வந்து மாப்பிள்ளை வந்து பார்த்து 4 வருஷம் கல்யாணம் பண்ணி எங்க மாத்தாங்க, மூஞ்சை பார்த்தா கல்யாணம் ஆசையே விட்டு போகுது எல்லாரும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆனா கருத்துக்கு நடந்துட்டு நான் கவலையே படுது. என் தேவனை குடிச்சிருக்காரு. ஆனா எப்போ அதை சொல்ற வரைக்கும் சொல்லிட்ட பிறகு எனக்கு விசுவாசம். இப்ப ஆபிரகாம் பாருங்க, எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி 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 நடத்துறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவார், சொல்லி சொல்லி அதை இன்னைக்கு வரைக்கும் நான் ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன ஆண்டவரே நான் வச்சிருக்கேன் மறுபடியா வெயிட் பண்ண. ஓகே, எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? 2 வருஷம் வெயிட் பண்ணு, 4 வருஷம் சொல்லுவார். ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே அவரே. அப்போ இல்லைன்னா நமக்கு என்ன தெரியுமா, ஒரு பிரச்சனை வரல. ஆனா கத்தர் சொன்னபடி கேட்டோம்னா கத்தர் பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அந்த ஆபிரகாம் அவ்வளவு சொல்லுது, நீ கொல்லடி, நம்மளை கொல்லதுலாம் கேட்கறதே ஆண்டவர், நம்மளோட பயப்படுத்தி கேட்கிறதா கேட்கல. ஆனா நமக்கு சின்ன டெஸ்ட் வந்தா கூட நம்ம பயப்படுறோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்பதான் சொல்றாரு, அவன் போய் கொல்ல போகும்போது என்ன சொல்றாரு, அப்பதான் சொல்றாரு, நீ என்னுடைய சொல்றாரு பாருங்க, நீ தேவனுக்கு பயப்படுறவன், அடுத்தது என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன். இந்த 2 ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் வானத்தின் நட்சத்திரம் எண்ணிப்பார், கடற்கரை மண் எண்ணிப்பார், உன் சந்ததி அவ்வளவு வாய்ப்பு இருக்கும். அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு வரைக்கும்
ஆபிரகாமுக்கு என்ன பேரு? விசுவாச தகப்பன். நம்ம விசுவாசத்துக்கே தகப்பு அவர் தான். அவரை பார்த்து நம்ம கத்துக்கணும். அத்தனைக்கும் அவருக்கெல்லாம் பைபிள் ரீடிங் இருந்துச்சா? அவருக்கு சர்ச்சுக்கு போனாரா? அவருக்கு யாரும் உபதேசிக்கிறதுக்கு இருந்தாங்களா? யாருமே ஆண்டவர் தான் வந்து 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 அவர் பேசி அவரை சப்போர்ட் பண்ணிட்டு போனாங்க. அப்ப பாருங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசணும்னா, உங்களோடு கூட உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னா, உங்க கூட கர்த்தர் உங்களுடைய காரியங்களை நீங்க செய்யணும்னா கர்த்தர் கூட விசுவாசிக்க போதும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசிச்சிட்டீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கும். கர்த்தர் ஒரு கடுகளவு பீஸ் கடுகளவு விசுவாசம் தான் போதும். இந்த மலையை பார்த்து போச்சுன்னா போகுமா? நான் சில சமயம் இந்த மழைலாம் வரும்போது நான் யோசிப்பேன். சும்மா என் லைஃப்ல நானே யோசிப்பேன், ஆண்டவரே நீ மழை கொடுத்துருக்கீங்க, நான் இப்ப கேட்கிறேன், ஆண்டவரே இந்த மழை நிற்கும், இப்ப நிக்க வைக்கும், நான் இப்ப வெளியே போடும், எனக்கு கொடையில் ஒன்று வெளியே போடும், அது அப்படி நிக்க வைப்பார். ஒரு நாள் ஸ்வேதா இருக்க மாதிரி நம்ம சொல்லும்போது, அப்ப நான் கூட ஜோம் பண்றேன் அப்படின்னு ஒரு நாள் போனா போயிட்டு ஸ்டெப்பு நம்ம கட்டணுமா, கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சா வந்து நான் பண்றேன். நான் சொல்றேன், ஆண்டவரே இந்த ஸ்டெப்பு கட்டணும். அப்ப மழை வந்துச்சான். மழை வந்து கட்ட முடியாது, ஆண்டவரே இந்த மழை நிறுத்துங்க, இந்த ஸ்டெப்பை கட்டணும்னு கேட்டாலாம். ஆண்டு உடனே மழை நிறுத்தினாலும் ஸ்டெப்பை கேட்டாலாம். ஆனா அன்னைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு அவளுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அன்னைக்கு ஒரு அதிசயத்தை பார்க்க வச்சாரு, அது என்ன செய்யணும், வாழ்க்கையில திரும்ப அது பிடிச்சுக்கணும். பிடிச்சது இப்போ ஒரு கஷ்டமா இருக்கு, கண்ணீர் விடுறா, ஏன் அன்னைக்கு விசுவாசாடு இன்னைக்கு இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இன்னைக்கு மட்டும் இல்ல, லைஃப்ல நம்ம மரணம் வரைக்கும், நம்மளோட பரலோகத்தோட சேர்க்க வரைக்கும் நம்ம விசுவாசத்துக்கு போகணும். ஆபிரகாமை போல கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை உங்களுக்கு வர்த்திக்க செய்வாரு, நீங்க வர்த்திக்க செய்யணும். சரி, விசுவாசம் வளரணும்னா நீங்க என்ன செய்யணும்? அது ஒரு காரியம் சொல்றேன். அப்ப யார் யார் விசுவாசத்துல ஜெயிச்சாங்களோ அவங்கள குறிச்சதான காரியத்தை நீங்க பார்க்கணும். நீங்க இப்ப நான் ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். விசுவாசிச்சு வாங்கினவங்க இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி சம்பவம்லாம் நீங்க எடுத்து நீங்க வாசிங்க. நான் எனக்கு நிறைய புக் உண்டு, ஏன்னா எனக்கு விசுவாசத்தை குறிச்சு யார் யார் சொன்னாங்களோ எல்லாத்தையும் புக் எடுத்து வாசிப்பேன். அது வாசிக்க இவங்களுக்கு கொடுத்தாங்க எனக்கு கொடுக்க மாட்டாரா, இவங்களுக்கு கொடுத்து எனக்கு கொடுக்க மாட்டாரா? நீங்க உங்க விசுவாசத்தை இன்னைக்கு விசுவாசத்துல ஆண்டவர் பலப்படுத்தி வச்சிருக்காருன்னா, இன்னைக்கு நான் இப்ப கூட சொல்றேன், அவளே எனக்கு இங்க இருந்து அங்க இருப்பேன், செத்தாக போய் ஆண்டுட்டு போவேன், தைரியமா இருக்க முடியும். எனக்கு கத்தனை கொடுங்க. இவன் சொல்றேன் உங்கள்ட்ட, எனக்கு தோறையில என் பேக் எல்லாம் இருக்கு. எப்போ விசுவாசம் நீங்க வளரதான் இந்த அனுபவத்துல வருவீங்க. அந்த விசுவாசத்தை நீங்க வளர்த்துக்கங்க. 10 வகையான சோதனைக்கு இனிமே என் ஆண்டவர் சோதிச்சாருன்னு நீங்க சொல்லக்கூடாது. அப்ப நீங்க சோதனை வரும்போது நீங்க என்ன நினைக்க தெரியுமா, இது சோதனையா பரீட்சையா? சோதனைய நீங்க ஜெயிக்கணும், பரீட்சையிலையும் ஜெயிச்சு வரணும். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. டெம்ட் இருக்கும் நமக்கு, இதை செய்யாத, ஆனா அதே 1000 rupees அங்க இருந்தா கூட இந்த காசு உங்களுக்கு தான் அப்படி சொல்லி அடுத்த நிமிஷம் ஐயோ வேணாம் போய் என் காசு தான் பயணப்படு வேற உங்களுக்கு தாங்க வச்சுக்கங்க. அப்போ அவங்க கொடுத்து வாங்குற எப்படி இருக்கிற ஆசீர்வாதம். அப்ப ஆண்டவர் நமக்கு இதோட ஜாஸ்தியை கூட கொடுப்பாரு. நீ கொஞ்சத்தை உண்மையா இருந்தாய் உன்னை அநேக அதிகாரியா வச்சு, அப்ப ஆண்டவர் வசனம் கொடுத்துருக்காரு. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, உங்க சோதனையை ஜெயிக்கணும்னா கண்டிப்பா எனக்கு கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாரு. அதுதான் சொல்ற ஆண்டவரே, உங்க முழு உபாகமோ இவரு மட்டும் வார்த்தை முடிச்சுங்க போதும். எப்படி விசுவாசிக்கணுமா, நீங்க உங்க முழு மனசோட முழு இதயத்தோட முழு ஆத்மாவோட கூட நீங்க ஆண்டவருக்கு அன்பு கொடுங்க. அப்ப நீங்க விசுவாசிக்க முடியும் உங்களால. உபாகமம் 13 அதிகாரம் 3 வசனம். அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறவர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இந்த இடத்துல எப்படி நீங்க முழு மனசோட முழு பலத்தோட வரணும், இது வரல முழு இதயத்தோட ஆவியில ஆத்மால சரீரத்துல மூணையும் கர்த்தர்களை நீங்க பிரியமா இருந்து கர்த்தரை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்தே தருவார். கர்த்தர் ஆசீர்வாதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே யாராவது உங்க விசுவாசில ஆண்டு சோதிக்கிறான்னு சொல்லாதீங்க. கர்த்தர் சோதிச்சாலும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்தே தருவாரு. அடுத்த இயேசுவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம் வம்சத்துல வந்த எங்களை
கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டேன். அவன் தன் குமாரனையே பலி கொடுக்க கர்த்தர் கேட்ட போது எந்த பேச்சும் பேசாதபடி கர்த்தாவே தன்னுடைய குமாரனை பலி கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டது போல எத்தனையோ காரியங்களை கர்த்தர் எங்கள்கிட்ட கேட்கிறீங்க. எங்களை ஒப்பு கொடுக்கணும், நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பீங்க, கடல் மணல் அத்தனையாய் ஆசீர்வதிப்பீங்க. வந்துக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. எந்த நோக்கத்தோட வந்தாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொடுங்க. எந்த கஷ்டத்துல வந்தாங்களோ கஷ்டங்களை நீக்கி போடுங்க. குடும்பமாய் பேராய் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்டவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். வியாதி கஷ்டத்துல இருந்து விடுதலை உண்டாகட்டும், பண கஷ்டத்துல இருந்து விடுதலை உண்டாகட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை ஞாபக சக்தியும் கொடுப்பீராக. வயதானவர்கள், ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க, கல்யாணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க, ஓ கர்த்தாவே குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைங்க, குழந்தையை பெற்று வளர்த்து கர்த்தர் ஞானத்தை கொடுக்க வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக ஒவ்வொருத்தர் மீதும் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீரே ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தும். இந்த ஆலயத்துல உங்களுடைய செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து வரப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கிய சமாதான சந்தோஷம் நம்ம அனைவரோடு கூட விசேஷமாக இன்றைய தினத்தில் ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தரோடு கூட கர்த்தருடைய கிருபை, அவருடைய வல்லமை, அவருடைய வழி நடத்துதல் என்றும் என்றும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா.